இப்போ நான் அந்த சப்பாத்திக்கு எப்படி சாஃப்டாக மாவு பிசையணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இது வந்து செப்பு தாமு சார் தான் சொல்லியிருந்தார். ஒரு தடவை போட்டு வீடியோ வந்துச்சு. அதே மாதிரி தான் நானும் பண்ணுறது. ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். எவ்வளோ கனமாக போட்டாலும் கூட அது சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ அதுதான் நம்ம எப்போதும் நார்மலாக மாவு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு பிணைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு நெய் போட்டுப்போம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிக்கணும். நார்மலாக பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்க வேண்டியது தான். இந்த அளவு பிணைஞ்சிக்கிட்டால் போதும். இந்த அளவு பிணைஞ்சிட்டு இப்போ பிணைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையே என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி கொஞ்சம் தட்டையாக்கிக்கிட்டு நம்ம இந்த கல் இருக்குது பாருங்கள், இதால் வச்சு இப்படியே குத்திட்டு வந்தார். இப்படி வச்சு எல்லா இடங்களையும் நம்ம இப்படி பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா செஞ்சுக்கலாம். நல்லா 2 கையிலையும் வச்சுட்டு இப்படியே இது பண்ணி தட்டியாக்கிட்டு அதை அப்படியே ஒன்று சேர்த்து அதை நம்ம உருட்டி போட்டாலுமே உள்ளே ஸ்லைஸ் விழுவுது, நல்லா இருக்குது அதுவும். அப்படி இல்லைன்னா அதை அப்படியே சேர்த்து வச்சு நம்ம அப்படியே அமுக்கி கையாலேயே விரலாலேயே அப்படியே அமுக்கிட்டு அதை அப்படியே நம்ம அப்புறமா நம்ம உருண்டைகளுக்கு கட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இப்படி பண்ணியாச்சா. இன்னும் கூட நல்லா தட்டிக்கலாம். இதே மாதிரி குத்திட்டு வந்துருங்கலாம். வேணா கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம பிணைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தாலே போதும், நல்லா சாஃப்டாக வந்துடும். இதை அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்படி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு முதலே ஒரு ஸ்பூன் போல், ஒரு 1/4 கிலோவுக்கு 1/4 ஸ்பூன், 1/2 கிலோவுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. இது என்ன பண்ணணுன்னா, இப்படி பிணைஞ்சிடுங்க ஃபுல்லையுமே. இது பார்த்திங்களா, நம்ம எப்படி உருண்டைக்கு எதுக்கு தயார் பண்ணுறோமோ அந்த அளவு இப்படி இது பண்ணி சுற்றி வச்சுட்டு ஒரு துணியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். நம்ம எப்போ இது பண்ணுறோமோ அந்த நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டாக வருதுங்க, ரொம்பவும் நல்லாவும் இருக்குங்க. எல்லாம் ஒரே மாதிரி எங்கும் அந்த புள்ளிங்கள் விடுவோம். நம்ம இப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சு நம்ம உடனே கூட தேய்ச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். எதுக்கும் நம்ம வேலைக்கு முன்னாடியே பிணைஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு 1/2 hour நம்ம வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி எல்லோரும் செஞ்சுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.